ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்று இந்த வீடியோவில் நம்முடைய தினசரி உரையாடல்களில் அடிக்கடி கேட்கப்படும் சில பொதுவான கேள்விகளுக்கு இந்தியில் எப்படி சரியாக பதில் சொல்வது என்பதை தமிழ் மூலம் கற்றுக்கொள்ள போகிறோம். வெல்கம் டு தமிழ் டு ஹிந்தி எக்ஸ்பிரஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். How to answer a few common daily conversation questions. அன்றாட உரையாடலில் கேட்கப்படும் சில பொதுவான கேள்விகளுக்கு இந்தியில் எவ்வாறு பதில் அளிப்பது? எஸ், ஆமாம். ஜி ஹா, ஜி ஹா. நோ, இல்லை. ஜி நஹி, ஜி நஹி. எஸ், of course. ஆமாம், கண்டிப்பாக. ஹா, பில்குல் அல்லது ஹா ஜரூர். ஹா, பில்குல் और ஹா ஜரூர். ஆமாம்க்கு ஹா சொல்வாங்க, கண்டிப்பாக பில்குல் और ஜரூர்னு சொல்லலாம். ஹா பில்குல் और ஹா ஜரூர். I don't know. எனக்கு தெரியாது. मुझे नहीं पता அல்லது मुझे मालूम नहीं. எனக்கு मुझे தெரியாது, नहीं पता அல்லது मालूम नहीं. मुझे नहीं पता और मुझे मालूम नहीं. I don't remember. எனக்கு நினைவில் இல்லை. मुझे याद नहीं है. मुझे याद नहीं है. I am okay. நான் நன்றாக இருக்கிறேன். मैं ठीक हूँ. நான் मैं நன்றாக ठीक இருக்கிறேன் हूँ. मैं ठीक हूँ. I'm enjoying or I'm chill. I'm doing great. I'm in a good mood. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். मैं मजे में हूँ. நான் मैं சந்தோஷமாக मजे में இருக்கிறேன் हूँ. मजे में நான் am enjoying. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா சென்டென்ஸ்க்கு மசே மேன்னு சொல்லலாம். என்ஜாயிங், சில், கிரேட், குட் மூட் எல்லாத்துக்குமே மஜே மேன் சொல்லலாம். ஸோ நான் சந்தோஷமாக இருக்கிறேன். मैं मजे में हूँ. I have one brother. எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். मेरा एक भाई है. எனக்கு मेरा ஒரு சகோதரன், एक भाई ஒரு एक சகோதரன் भाई இருக்கிறான் है. मेरा एक भाई है. இங்க நோட் பண்ணுங்க, பாய் சகோதரன் மேல் இல்லையா, ஸோ அதனால மேரான்னு சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் சிஸ்டர் வரும்போது, சகோதரி வரும்போது என்ன போடணும், என்ன சொல்லணும்னு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து மேரா ஏக் பாய் ஹே. मेरा एक भाई है. I have two brothers. எனக்கு இரண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள். मेरे दो भाई हैं. இங்க எனக்கு நான் மேரே யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரெண்டு சகோதரர்கள் இல்லையா, டூ பிரதர்ஸ் ப்ளூரல் வந்துடுது. ஓகே, ரெண்டு விஷயம் இதில் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து ப்ளூரல், சரிங்களா? ஸோ அதனால் இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடில் நான் என்ன சொன்னேன், ஒரு பிரதருக்கு நான் மேரான்னு யூஸ் பண்ணியிருந்தேன். சரிங்களா? எனக்குக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், மேரா. இங்கே ப்ளூரல்னால அண்ட் மேல்னால நான் வந்து மேரா என்ன பண்ணிடணும், ஆவை ஏ பண்ணிடணும், மேரே. சரிங்களா? மேரே ஏன்னா ப்ளூரல். ஓகே, சிங்குலராக இருந்தால் அண்ட் மேலாக இருந்தால் மேரான்னு போடணும். ஓகே, ஸோ எனக்கு இரண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள். மேரே ரெண்டு
दो சகோதரர்கள் भाई हैं. இங்க நோட் பண்ணுங்க, நான் இந்த ஹேல என்னு போட்டிருக்கேன். என்ன சவுண்ட் வரணும்? சவுண்ட் வரணும். ஹே. அண்ட் சிங்கிளா இருக்கும்போது இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நான் HAI ஹே மட்டும் போட்டிருக்கேன், என் ஆட் பண்ணல. ஸோ சிங்குலரா இருக்கும்போது, ஓகே, ஒத்தரா இருக்கும்போது நம்ம ஹே சொல்லணும், ஹே சொல்லணும், நாட் ஹை, ஹே. அண்ட் ப்ளூரலா இருக்கும்போது இங்க என் ஆட் ஆயிடும். ஸோ அதுக்காக ஹேன்னு இல்லை, ஹே. मेरे दो भाई हैं. I have one sister. எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள். சரிங்களா? இங்க வந்து சிஸ்டர், சகோதரி, ஃபீமேல் அண்ட் சிங்குலர். ஸோ இந்த ஃபீமேல் விஷயத்துல நம்மளுக்கு ஹிந்தியில பிரச்சனையே இல்லை, ஒரே மாதிரி வரும். சரிங்களா? நம்ம மேல்ல தான் பார்த்தோம், மேரா மேரேன்னு ஆயிடும். இங்க வந்து ஆனா ஃபீமேல் விஷயத்துல இங்க மேரி தான் இருக்கும். ப்ளூரலா இருந்தாலும் சரி, சிங்கிளா இருந்தாலும் சரி, மேரி தான் இருக்கும். ஸோ எனக்கு மேரி ஒரு சகோதரி, ஏக் சகோதரிக்கு பெஹன் இருக்கிறாள், है. मेरी एक बहन है. मेरी एक बहन है. I have three sisters. எனக்கு மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள். இங்க மூன்று, 3 plural, sisters female. ஸோ இங்கேயும் நம்ம மேரி தான் யூஸ் பண்ணுறோம். ஃபீமேல் விஷயத்தில் சிங்கிளாக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, நம்ம மேரி தான் வரும். சரிங்களா? ஆனால் மேலில் என்ன பார்த்தோம்? சிங்கிளாக இருந்தால் மேரா, ப்ளூரலாக இருந்தால் ஆயிடும், மேரே. ஸோ இங்கே மேரி மூன்று, தீன் சகோதரிகள், பெஹனே. ஓகே, பெஹனே ஹே. இங்க என்ன சேஞ்ச் ஆகுது? ரெண்டு விஷயம் சேஞ்ச் ஆகுது ப்ளூரல்ல. சிங்கிள்ல நான் ஜஸ்ட் பெஹன்னு போட்டிருந்தேன். இங்க ப்ளூரல்னால என்ன ஆயிடும்? ஏன்னு ஆயிடும், பெஹனே. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இங்க சிங்குலர் இருக்கும்போது, ஒன் சிஸ்டர் இருக்கும்போது ஹேன் போட்டிருந்தேன். ஓகே, HAI போட்டிருந்தேன். ப்ளூரல்னால நான் வந்து என் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி சவுண்ட் வரும்? ஹே, ஹே. ஸோ எனக்கு மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள். மேரி தீன் பெஹனே ஹே. ஐ டோன்ட் ஹாவ் எனி பிரதர் ஆர் சிஸ்டர். எனக்கு சகோதரனோ சகோதரியோ யாரும் இல்லை. மேரா கோய் பாய் பெஹன் நஹி ஹே. இங்க பிரதர் ஆர் சிஸ்டர், மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கும்போது நம்ம மேஸ்குலின் ஜெண்டருக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் இங்கே ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ மேரா தான் வரும். சரியா? ஸோ மேரா, எனக்கு மேரா சகோதரனோ சகோதரியோ, பாய் பெஹன் யாரும், கோயி இல்லை, நஹி ஹே. மேரா கோய் பாய் பெஹன் நஹி ஹே. மேரா கோயி பாய் பெஹன் நஹி ஹே. இங்க நஹி வந்து இந்த எண்ணுக்கு நஹீன்னு சொல்லக்கூடாது, சவுண்ட் வரணும், நஹி. தட்ஸ் இட். மை பிரதர் இஸ் ஓல்டர் தேன் மீ. எனது சகோதரன் என்னை விட வயதில் பெரியவர். மேரா பாய் முझसे बड़ा है. எனது மேரா சகோதரன் பாயி என்னை விட, முझसे இந்த தான்க்கு தேன் மீ இருக்கு இல்லையா, முझसे வயதில் பெரியவர், படா ஹே. மேஸ்குலின் ஜெண்டர், பாய் மேஸ்குலின் ஜெண்டர், அப்போ இந்த அட்ஜெக்டிவ் படா. சரிங்களா? படா வரும். ஃபீமேல் இருக்கும்போது அது மாறும், அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இங்கே எனது சகோதரன் என்னை விட வயதில் பெரியவர். மேரா பாய் முझसे बड़ा है. मेरा भाई मुझसे बड़ा है.
My brother is younger than me. எனது சகோதரன் என்னை விட வயதில் சிறியவர். எனது मेरा சகோதரன் भाई என்னை விட मुझसे सिरियवर छोटा है. मेरा भाई मुझसे छोटा है. I am older than my sister. நான் என் சகோதரியை விட வயதில் பெரியவன் और பெரியவள். मैं अपनी बहन से बड़ा और बड़ी हूँ. சரிங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ஆண் சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு மேல் வந்து இந்த சென்டென்ஸ் பேசும்போது எப்படி வரும்? मैं अपनी बहन से बड़ा हूँ. பெரியவனுக்கு बड़ा. ஒரு பெண் இந்த சென்டென்ஸை பேசும்போது எப்படி இருக்கும்? हिंदी ला मैं अपनी बहन से बड़ी हूँ. சரிங்களா? ஸோ பெஹன் சகோதரி ஃபீமேல். சரிங்களா? அதனால இங்கே இது அப்னின்னு இருக்கு. அப்னி இதை நோட் பண்ணிக்கிங்க. அப்னி. சரிங்களா? பிரதர் வரும்போது சகோதரன் வரும்போது இது அப்னேன்னு ஆயிடும். அதை நம்ம பார்க்கலாம். ஸோ मैं अपनी बहन से बड़ा और बड़ी हूँ. I am younger than my sister. நான் என் சகோதரியை விட வயதில் சிறியவன் और சிறியவள். ஒரு ஆண் இந்த சென்டென்ஸை பேசும்போது எப்படி சொல்வாங்க ஹிந்தியில? मैं अपनी बहन से छोटा हूँ. பெண் பேசும்போது मैं अपनी बहन से छोटी हूँ. ஸோ என் சகோதரியை விட அதுக்கு अपनी बहन. சரிங்களா? சிறியவன் छोटा, சிறியவள் छोटी. ஸோ मैं अपनी बहन से छोटा और छोटी हूँ. I am older than my brother. நான் என் சகோதரனை விட பெரியவன் और பெரியவள். मैं अपने भाई से बड़ा और बड़ी हूँ. இந்த சென்டென்ஸ் ஒரு ஆண் சொன்னாங்கன்னா ஹிந்தியில எப்படி சொல்லணும்? मैं अपने भाई से बड़ा हूँ. பெண் சொன்னாங்கன்னா मैं अपने भाई से बड़ी हूँ. இங்க நோட் பண்ணுங்க. பிரதர் சகோதரன் வந்தா நம்ம अपने भाईன்னு சொல்லணும். மை பிரதர் अपने भाई. பிரதருக்கு பாய். இங்க மைக்கு நான் என்ன யூஸ் பண்றேன்? अपने. சகோதரி வரும்போது நான் என்ன யூஸ் பண்ணேன்? अपनी. பிரதர்னா अपने भाई. சகோதரினா अपनी बहन வரும். சரிங்களா? So I am older than my brother. मैं अपने भाई से और बड़ी हूँ. I am younger than my brother. நான் என் சகோதரனை விட வயதில் சிறியவன் और சிறியவள். मैं अपने भाई से छोटा और छोटी हूँ. இந்த சென்டென்ஸ் ஆண் சொன்னாங்கன்னா ஹிந்தியில எப்படி சொல்லணும்? मैं अपने भाई से छोटा हूँ. பெண்ணா मैं अपने भाई से छोटी हूँ. சிறியவனுக்கு छोटा, சிறியவள் छोटी. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் பல ஹிந்தி பயிற்சி வீடியோகள் வரப்போகுது. அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். தன்யவாத்.